Take a date, not bites. Lion dates nut bites. Lion date, not bites. வரும் நாட்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான காலகட்டமாக தான் இருக்க போகுதுன்னு தெரியுது. ஏன்னா எல்லா பொருட்கள் விலையும் ஏறப்போகுது. அதுக்கு காரணம் பெட்ரோல் டீசல் விலை அடித்தளம் அமைய போகுது. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, உலக போர் சூழல் காரணமாக இங்க பெட்ரோல் டீசல் விலை ஏத்திடுவாங்க, தேர்தலால இன்னும் அமல்படுத்தாம இருக்காங்கன்னா சொன்னாங்க. இப்ப தேர்தல்லாம் முடிஞ்சு எல்லா பக்கமும் பதவியேற்பு முடிஞ்சதுனால நமக்கான கிஃப்டா பெட்ரோல் ₹3.14 உயர்த்தி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ₹103.98 இருக்கப்படுது ஒரு லிட்டர் பெட்ரோலு. டீசல் ₹3.11 அதிகரிச்சு ₹95.50 விற்கப்படுது. இப்ப நேத்தே WPI டேட்டாலாம் வந்தது, மொத்த விலை குறியீடு. அதுவே 8 புள்ளி வரைக்கும் போயிருந்தது. இப்போ மொத்த விலையே அவ்வளவு அதிகரிச்சதுன்னா அப்புறம் என்ன நடக்கும்? கன்சியூமர் குட்ஸ் எல்லாமே ஏறதான் போகுது. இதெல்லாம் தாண்டி சிஎன்ஜி ஒரு கேஜிக்கு ₹2 ஏற்கனவே அதிகமாயிருக்கு. இதனால இந்த வாடகை ஆட்டோ, வாடகை கார், பைக்கு இதோட ரேட்டையும் அதிகமாக போகுது. இப்ப டீசல் விலை அதிகமானதுனால நமக்கு வாங்குற அத்தியாவசிய பொருட்கள், காய்கறி, எண்ணெய் எல்லா விலையும் ஏறப்போகுது. ஆமா, இது ஒரு இன்ஃபிளேஷன் நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு, தேசபக்திக்காக நீங்க ஒத்துழைக்கிட்டு இருக்காரு. அவர் ஏதாவது ஒத்துழைக்கலாம்ல தேசபக்திக்காக? அவருதான் ஒத்துழைச்சுக்கிட்டு இருக்காருல, வாகனத்தை கம்மி பண்ணிருக்காரு அவரு. ஓகே, நல்ல விஷயம் தான் அவர் பண்றது. இதே மாதிரி ஹர்தீப் சிங் பூரி, அவர் தான் ஆயில் மினிஸ்டரா இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்மளே ஷோல சொன்னோம், பேரல் கச்சா எண்ணெய் பேரலுக்கு $130 தாண்டினா மட்டும்தான் நாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஏத்துவோம் அப்படின்லாம் சொல்லி, அதை பத்தி சிந்திப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு 103, 104 ரேஞ்சில் இருக்கும் போதே ஏத்தி விட்டுருக்காங்க. ஒருவேளை போன்னு கனவுல தான் பார்த்தாரான்னு தெரியல ஒரு பெட்ரோல் டீசல் அமைச்சரா. 130 தாண்டிடும். ஆனா அரசியல்வாதிகள் சொல்றத செய்வாங்கன்னு நம்பணும் பத்தியா, அதுக்கே உனக்கு ஒரு அவார்டு தரலாம் போல இருக்கு. சும்மா ஒரு கேள்வியை கேட்டு வைப்போம் தான். இப்ப காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் வரையும் காத்திருந்துட்டு மக்களை இப்படி ஏமாத்தி இருக்கிறாங்க, இது திட்டமிட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாக தோல்வியை ஏத்துக்கணும் பிரதமர் மோடின்னு தான் சொல்றாங்க. பட் அவர் அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரிலாம் தெரியல, அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி நம்ம நேத்து கூட சொல்லியிருந்தோம், ஏற்கனவே கச்சா எண்ணெயோட விலை கம்மியா இருந்த போதும் இதே ₹100 தான் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா, கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சிருக்கும் போது அவங்க ஏற்கனவே ஈட்டின லாபத்துல ஒரு நஷ்டம் வருதுங்கிறதுனால அதை நம்ம தலையில கட்டுறாங்க, மக்கள் தலையில. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டுல நிறைய உரிமை தொகை, உதவித்தொகை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி காலத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா இல்ல மறுசீரமைப்பு பண்ண போறாங்க கேள்வி எல்லாமே இருந்தது. குறிப்பா அந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் 7ஆம் தேதி வர வைப்பாங்க. ஆனா நேத்து வர வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ₹1000 கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு வர வைக்கப்படுமாங்கிற ஒரு கேள்வி இருந்தது. தாவேகா கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மறுசீரமைப்பு பண்ணலாங்கிற மாதிரி யோசனை இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ₹1000 வர வைக்கப்பட்டிருக்கு எல்லா அக்கௌண்ட்லயுமே. ஓகே. அதே மாதிரி முதலமைச்சர்களோட படங்களை அரசு அலுவலகங்கள்ல வைக்கிறது காலங்காலமா இருக்கிற ஒரு நடைமுறை தான். இப்ப அதற்கான ஒரு புகைப்படத்தை, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படம், இதுதான் எல்லா இடத்துலயும் அரசு அலுவலகங்கள்ல வைக்கணும்னு முதல்வர் விஜயோட ஒரு படத்தையும் அரசு சார்பில் வெளியிட்டு இருக்காங்க. நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுல. அதே மாதிரி இன்னைக்கு முதல்வர் விஜய் தலைமைச் செயலகத்துல முன்னணி நிறுவனங்கள் கூட ஒரு ஆலோசனைகள் ஈடுபட்டாரு. டிவிஎஸ், அவர் BMW, இந்த சிஇஓக்கெல்லாம் வந்திருந்தாங்க. தொழில் வளர்ச்சி தொடர்பாகவும் முதலீடு ஈர்க்கிற தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் பேசினதா சொல்றாங்க. அதே மாதிரி சிஐ கூட்டமைப்பை சேர்ந்த பல நிறுவன அதிகாரிகளும் அதுல கலந்துக்கிட்டாங்க. ஓகே. ஈவினிங் நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்க பேசியிருக்காங்க. கருணாஸ்லாம் வேற வந்திருக்கிறாரு. சரி, ஓகே. அதே மாதிரி ராதன் பண்டிட், அவரோட பிரச்சனையை இப்பதான் தீர்த்து வச்சிருக்கிறாரு முதல்வர் விஜய். இப்ப அவர் புதுசா ஒரு பிரச்சனையை தீர்க்க போறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைனா, அவர் இப்ப முதல்வரா இருப்பாரு, நெக்ஸ்ட் லெவல் டெல்லி லெவலுக்கு போய் அவர் பிரதமர் ரேஞ்சுக்கு போவாருங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்கா பிரச்சனை, ரஷ்யா பிரச்சனை இதெல்லாம் தீப்பாரு விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, அதை டிஎம்கேல இருந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடுத்த நாளே பிரதமர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு.
ட்ரம்ப்புக்கும் புத்தினுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா விஜய் கூட வந்து சால்வ் பண்ணலாம்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்றேன். ஆமா, ஜியும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்ப திமுக எதிர்பார்த்த அளவு வெற்றி வந்து கிடைக்கல. கொளத்தூர்லயே முன்னாள் முதலமைச்சர் சொந்த தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிருக்காரு. சேகர் பாபு மேல நடவடிக்கை எடுக்கணும்னாங்க, ஒன்னும் எடுக்கிற மாதிரி தெரியல. நேத்து அந்த கூட்டம் நடந்ததுல மாவட்ட செயலர் கூட்டம், அதுல லாஸ்ட் உள்ள வச்சாங்களா சேகர் பாபுவை. ஓ, அதுதான் அந்த நடவடிக்கையா? கடைசியில தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்லாம் பேசுறாங்க உடன்பிறப்புகள். இப்ப கள ஆய்வு பண்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காரு. அதுல 36 பேர் கொண்ட குழு வந்து இருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதிக்குள்ள அறிக்கையை கொடுக்க சொல்லியிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின். தோல்விக்கான காரணம் என்ன, எப்படி வாக்கு வந்து சரிஞ்சுது, தொகுதியில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வாரியா வந்து கேட்டிருக்காராம். இதை வச்சு கட்சி கட்டமைப்புல பல மாற்றங்கள் நிகழ்த்த போறதான் வந்து சொல்றாங்க. ஓகே, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். திருச்சி தெற்கு செயற்குழு கூட்டம், தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. திருச்சி கிழக்கு தேர்தலில் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. எப்பயுமே இடைத்தேர்தல்ங்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதாரணமா தான் வந்து முடியும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது டிவிக்கே. அது இல்லாம இப்ப முதல்வர் நின்று ஜெயிச்ச தொகுதி வேற அது. முன்னாள் முதல்வர் நிப்பாரா, இன்னொரு தடவை தோத்துட்டா இதுவாயிரும்ட்டு யோசிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, அதே மாதிரி திருச்சி பத்தி பேசுறப்ப திருச்சி மேற்குல ஜெயிச்சவர் தான் கே நேரு. இன்னைக்கு போய் காலையில தொகுதி மக்கள்கிட்ட வந்து நன்றிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு வேன்ல. ஓகே, அதே மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து கமிட்டிலாம் அமைச்சிருக்காருன்னு சொன்னீங்களா, கமிட்டி அமைக்காம நான் காரணம் சொல்றேன்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து ஏதோ காரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு. 2 பேர் தான் வந்து காரணம் டிஎம்கே தோத்ததுக்கு. ஒன்னு ஸ்டாலின், இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின். அவங்க 2 பேர் மட்டும் தான் வந்து காரணம். அதெல்லாம் தாண்டி இந்த டிவிக்கு ஆட்சி அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாங்க. அது வந்து எடப்பாடி மகன் மிதுனும் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியும் பேசினாங்க. இதுக்கு பாஷ்யம் தொழிலதிபரும் கூட இருந்திருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையா வந்து போச்சு. பட் கம்யூனிஸ்ட் ஒத்துக்காததுனால மட்டும்தான் அந்த இது வந்து டீல் முடியல. இந்த தோல்வி காரணம் அவங்க தான் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி கனிமொழி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்லாம் கூட சொன்னாரு. ஆமா, திமுக டிஎம்கேவும் சேர்றதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா நேற்று வில்லிவாக்கத்துல தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிகிற கூட்டம் வந்து போட்டிருந்தாரு ஆதவ அர்ஜுனா. அதுலதான் அதெல்லாம் வந்து பேசியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி டிவிகேயோட எம்எல்ஏ முஸ்தபா அவர் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது சனாதன தர்மத்தை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களோட எண்ணமும், நாங்களும் பெரியார கொள்கை தலைவரா அம்பேத்கரை கொள்கை தலைவரா வச்சிருக்கோம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இது தொடர்பாகவும் ஆதவ அர்ஜுனா கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டாங்க. உதயநிதிக்கு முதல்ல சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாது, ஆனா உதயநிதி சொல்ற அதே லைனை தான் நாங்களும் ஃபாலோ பண்றோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நார்த்ல சனாதன தர்மம்னா ஹிந்துயிசமா இருக்கலாம், இங்க அது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு இன்இக்வாலிட்டியா தான் இங்க நாங்க பாக்குறோம். இந்த கேஸ்ட் சிஸ்டம், ஹைரார்கி, இவங்க மேல இவங்க கீழே அதெல்லாம் வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால பயங்கர கோபமாக இருக்கிறாங்க பாஜக காரங்க. குறிப்பா அண்ணாமலை வந்து சனாதன தர்மத்தை இவங்களும் வந்து எதிர்க்கிறாங்க. அதுவும் உதயநிதிக்கு வந்து டிஎம்கே காரங்களே இவ்வளவு முட்டு கொடுக்கல, ஆதவ அர்ஜுனா வந்து இவ்வளவு டிஃபெண்ட் பண்றாரு உதயநிதிய அப்படின்னு சொல்லி கடுமையான பதிவுகளை போட்டிருக்காரு. நயினார் நாகேந்திரனும் எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்கு. ஆமா, நயினார் நாகேந்திரன் முதல்வர் விஜய் எதிர்க்கிறாரு, முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி வந்து எதிர்க்கிறாரு. அவர் சனாதனத்தை பத்தி பேசிதான் இந்து மக்கள் உங்களை எல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க, இன்னுமா நீங்க திருந்தல அப்படிங்கிறாரு. அதே மாதிரி முதல்வர் விஜய் சட்டமன்றத்துல பேசுறப்ப சிறுபான்மையர் அரசு அப்படின்றத குறிப்பிட்டு இருந்தார்ல, அப்ப பெரும்பான்மை மக்களை ஒடுக்கிறதுக்கு தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கா, இந்துக்கள் தான் இங்க பெரும்பான்மையா இருக்காங்க, அவங்களுக்கு அரசா இருக்காதா, அனைவருக்கும் அரசுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரே அறிக்கையில 2 பேர் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன். ஆமா, அந்த எம்எல்ஏவை வந்து அரெஸ்ட் பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு இப்ப போய்கிட்டு இருக்கிறாங்க டிவிகே எம்எல்ஏவை. அது மட்டும் இல்லாம 2 பேரும் மாற்றம்னாங்க. அவரும் நீட் எதிர்க்கிறாரு, இவரும் நீட் எதிர்க்கிறாரு, அவரும் சனாதனம் பேசுறேன், இவங்க என்ன மாற்றம் அப்படின்லாம் வந்து பயங்கரமா போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி காரங்க. இதுக்கிடையில ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சனாதனம், மக்களை பிரிக்கிற சனாதனம் வந்து ஒழியணும்னு நான் பேசினேன், அது இதுக்கெல்லாம் நீங்க நிறைய கிரிட்டிசிசம் வருது, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை, ஏன்னா எதிர்ப்பு மீறி வளர்ந்தது தான் திராவிட இயக்கம். ஆனா ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புறேன், நான் இந்து மதத்தை எதிர்க்கல, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் நாங்க சொல்லல. எங்களோடது என்னன்னா, அந்த சனாதனத்துல உள்ள இந்த ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதின்லாம் பேசுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒழிக்கப்படணும், எல்லாருமே சமமா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆதவ அர்ஜுனா கொடுத்த பேட்டியே அவர் வந்து ஒரு பதிவா போட்டிருக்காரு. ஸோ அதனால பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க பிஜேபி காரங்களாம். அதிமுக
உண்மையாலுமே தொண்டர்கள் வந்து அழுகிற காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. அவங்களாம் எந்த பதவிக்கும் ஆசைப்படாம, பொறுப்புக்கும் வந்து ஆசைப்படாம, உண்மையாலுமே உளமாற அதிமுகவை நேசிச்சவங்க தான். நம்ம கட்சி இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு அடிமட்ட தொண்டர்கள் குமுறுறாங்க. ஆனா மேல் மட்டத்துல இருக்கிற தலைவர்களுக்கு அது கேக்குதா, அதெல்லாம் அவங்க பாக்குறாங்களான்னு தான் நமக்கு வந்து தெரியல. ஏன்னா பர்சனலாவே நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. சரி, இன்னைக்கு காலையில வந்து பாக்குறப்ப செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தை திருப்பி வந்து கைப்பற்றிருக்காரு வந்து செங்கோட்டையன் டிவிகே சார்பாக. நேற்று போறப்ப ஒரு உற்சாகமான வரவேற்புலாம் வந்து கொடுக்கப்பட்டது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மாவுடைய ஆன்மா சும்மா விடாதில்லை அப்படின்ட்டு இருக்காரு எடப்பாடியை நோக்கி. ஓகே, ஒரு சைலண்டா தான் மூவ் பண்றாரு எடப்பாடிக்கு எதிரான அந்த அஸ்திரத்தைங்கிறது. ஆமா, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து நான் எதையும் தியாகம் பண்ண தயார் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. கட்சிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இவங்க பொதுச் செயலாளர் பதவியை தான் தியாகமா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை கொடுப்பாரான்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவருக்கு பதிலும் வேலுமணி சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுல எடப்பாடி வந்து நான் வந்து அவ்வளவு பிரச்சாரம் பண்ணேன், எல்லா பக்கமும் போனேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு வேலுமணி என்ன சொல்றாருன்னா, ஆமா போனீங்க, உங்களை யாருமே குறைச்சு மதிப்பிடல, நீங்க பண்ண பிரச்சாரம்லாம், நீங்க இறங்கி வந்து பேசுங்கன்னு தான் சொல்றோம்னு பதில் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. அதே மாதிரி சிவி சண்முகம் எங்களை நீக்க முடியாது கட்சியில இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாருல. அதுக்கு கேபி முனுசாமி என்ன சொல்றாருன்னா, அது எப்படி நீக்க முடியாது, பொதுச் செயலாளருக்கு தான் கட்சி சட்ட விதிப்படி எல்லா அதிகாரமும் இருக்கு, அவர் நீக்கினது சரிதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்பதுரை அதான் வந்து சொல்றாரு. இது இப்படியே போச்சு அப்படின்னா விஜய் மேலோட வழக்க போலாங்க ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்காரு இன்பதுரை. சிபிஐ வந்து போட்டுருவாங்க பாத்துக்குங்க அப்படின்றாரு. இன்னொன்னு என்னன்னா, விசிகால்னு ஒரு குரல் வந்திருக்கு. எம்பி ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு, அவர் தான் வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர். இப்ப உண்மையாலுமே அமைச்சரவையில அதிமுக இடம் பெற போறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவரு தான் வந்து அனுமதி கொடுக்கணும். இவங்கெல்லாம் தாவேக்கால அமைச்சராகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு இடைத்தேர்தல் சந்திச்சுட்டு கட்சியில ஜாயின் பண்ணிட்டு அமைச்சர் ஆகட்டும், என்ன தவறு அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் ஒண்ணு புரியுது, விசிக்காக கொஞ்சம் நெருடலுங்கிறது தெரியுது, அதிமுக அமைச்சரவை பட்டியல் இடம் கொடுக்கறது அப்படின்னு. ஆமா, இதுல இன்னொன்னு என்னன்னா, விசிக்கால இன்னும் யோசிக்கிறோம், இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம், அமைச்சரவையில இடம் பெறலாமாங்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அங்கங்க ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் சொல்றாரு, அவங்க கூட இருக்கிற ஆட்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் விசிக்கா வாங்கணுங்கிற பிரியம் இருக்கு, பட் அதிமுக கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வாங்குறது உறுதியா இருக்காங்க. நேற்று வந்து டெல்லி போன அந்த 5 எம்எல்ஏக்களும் ராகுல சந்திச்சு பேசியிருக்காங்க. அதே மாதிரி சோடங்கர் சூடு உருட்டியோட வகுப்புல அவர் ரொம்ப உற்சாகமா இருக்காரு. நாங்க 60 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில இருந்து இடம் பெற போறோம், அது ஒருத்தரா இருந்தாலும் சரி 2 பேரும் இருந்தாலும் சரி. 2 பேர்னு வந்து இப்ப சொல்றாங்க, 2 பேருக்கு அமைச்சரவையில இடம் அப்படின்லாம் பேச்சு. காங்கிரஸ் வருதுல கவர்மெண்ட்ல அமைச்சரவையில, அது போதும் எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு கிடைச்ச வெற்றிங்கிறாங்க கதர சட்டைக்காரங்க. ஓகே, அதே மாதிரி பெஞ்சமின் அவர் வந்து முன்னாள் அமைச்சர், அவரையும் வந்து நீக்கி இருந்தாங்க, அந்த பதவியில இருந்து எடப்பாடி நீக்கி இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்து பேசுறாரு பிரஸ் கிட்ட. நேத்து வேற ஒரு ஜெயலலிதா சமாதிக்கு போயிட்டாப்புல அழுதுட்டு, எவ்வளவு பேர் போறாங்க மாதிரி ஆயிடுச்சு. தர்ம யுத்தத்தை எதுவும் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க தாய் இருந்தா அப்படி நடந்திருக்குமா, அம்மா இருந்தா, நான்லாம் என்ன தவறு பண்ணேன், கட்சி எங்க இருக்கோ, கொடி எங்க இருக்கோ, சின்னம் எங்க இருக்கோ, அங்கதான் இந்த பெஞ்சமின் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு எடப்பாடியும் பார்த்திருக்காராமா. ஆமா, அழுது இருக்காரு. உண்மையிலுமே ரியலான அழுகுதான், அதெல்லாம் நடிப்புலாம் சொல்ல முடியாது. ஆமா, கேசி வீரமணியும் அழுகலான போயிருக்காரு. கேசி வீரமணி சட்டமன்றத்துல டிவிகேக்கு ஆதரவா வாக்களிச்சவரு. சிவி சண்முகம் வேலுமணி குரூப்ல தான் இருந்தாரு அவரு. இன்னைக்கு மத்தியானம் வந்து பெல்ட் அடிச்சிட்டாரு அவரு. கேசி வீரமணி நான் பொதுச் செயலாளர் சொல்றதான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு கட்சி மாறிட்டாரு அவரு. கட்சி மாறிட்டாரு, இந்த அன்னைக்கு போயிட்டாரு, மாறி இருக்காரு. இன்னும் எத்தனை பேர் மாற போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் கரூர்ல வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து போய் பூட்டெல்லாம் உடைச்சு புதுசா நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட செயலாளர், அவரோட ஆதரவாளர்கள்லாம் அங்க உள்ள போற காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எம்ஆர் விஜயபாஸ்கரோட ஆட்களும் அங்க வந்துட்டதுனால ஒரு மாதிரி பரபரப்பாயிடுச்சு. போலீஸ் அப்புறம் கொஞ்சம் நார்மல் பண்ணாங்க அந்த கண்டிஷனை. ஓகே, அந்த கேங் ஆஃப் ராய இப்படிதான் சண்டை நடக்கும்னு பார்த்தா எல்லா ஊர்களையும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதிமுக உள்ளார. இதே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுரும் போல தெரியுது தமிழ்நாட்டுல. ஆமா, நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுச்சு வினா கசிவு அப்படிங்கிறதுனால இப்ப வந்து மறுதேர்வு ஜூன் 21 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி இந்த மாணவர்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து படிக்கணும்,
அந்த பெற்றோர்கள் உறுதுணையா வந்து இருக்கணும். எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இது. ஆமா, இது வந்து அந்த தேர்வு முகமையோட ஒரு கையாலாகாத தனம் தான். இது எத்தனை வாட்டி நடந்திருக்கு, ஆள் மாறாட்டம், எத்தனையோ பணம் கொடுத்து உள்ள போறது, நீட்டால எவ்வளவு முறைகேடுகள் நடக்குதுங்கிறத கண்கூடா இத்தனை வருஷம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா அந்த நீட்டை மட்டும் விட மாட்டோங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. கோச்சிங் சென்டர்ல சேர்றதுக்கே பெரிய போராட்டமா இருக்குது. கோச்சிங் சென்டர் ஃபீஸ் எல்லாம் கேட்கவே முடியல. 5 லட்சம் 6 லட்சம் அசால்ட்டா சொல்றாங்க. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் தேர்வு எழுதுறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அடுத்த வருஷத்துல இருந்து ஆன்லைன் வழியா நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியா வந்து நடக்கும்போது இந்த மாதிரியான வினாத்தாள் கசிவு அந்த முறைகேடுலாம் இருக்கு. இதுல ஆன்லைன்ல நடத்தினா இன்னும் என்னென்ன முறைகேடு நடக்குமோ தெரியல. இதுல பெருசா அந்த நீட் தேர்வுல பயனடைகிறது பிஜேபி ஆட்களோட பசங்கள்லாம் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி உள்ள போறாங்கன்னு காங்கிரஸ் வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம்னா இன்ஸ்டியூட் நடத்துறவங்க அவங்க பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறாங்க. ஆமா, அதுவும் நடக்குது. சரி, இன்னொரு பக்கம் கேரளால ஒரு வழியா சிஎம் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. விடி சதீசனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவும் இருக்கு, மக்கள் மத்தியிலையும் பரவலா தெரிஞ்சவராக இருக்காரு, எதிர்கட்சி தலைவராகவும் போன ஆட்சியில வந்து இருந்தாரு. கேசி வேணுகோபால் அவர் வந்து வர்றதை அங்க உள்ள எம்எல்ஏக்களே விரும்பல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. கடைசியில் அதனால ராகுல் முடிவெல்லாம் தாண்டி விடி சதீசனை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பதவியேற்பு விழாவும் நடக்க போகுது. நம்ம இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வீட்டில் போய் சந்திச்ச மாதிரி இப்போ விடி சதீசன் அவர் வந்து முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனெல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாரு. ஒரு புதிய ட்ரெண்ட் உருவாகி இருக்க மாதிரி தெரியுது. இப்போ பதவியேற்பு விழாவுக்குமே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஒரு அழைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அவர் வந்து ஆளுநர் அர்லேக்கர் தானே பதவியேற்பு பண்ணணும். ஆமா, அவர் முடிச்சோடனே எடப்பாடி கோஷ்டியை போய் பார்க்க போலான் இருக்காங்க. எங்க எம்எல்ஏ இப்படி பண்ணிட்டாங்க, நாங்க பிஜேபி அணியில தான் இன்னும் நாங்க அங்க வைக்கிறோம், அதனால சேர்த்துக்கோங்க அப்படின்னு அவங்கள தூக்குங்கன்னு சொல்ல போறாரா? ஆமா, அதை சொல்லுவாரு. அதே மாதிரி இங்கேயும் அமைச்சரவை விரிவாக்கத்துக்கும் அவர் வந்து பதவியேற்பெல்லாம் நடத்த வேண்டியது இருக்கு அர்லேக்கர். மத்திய கிழக்கு அந்த பதற்றமான சூழல் காரணமா தான் கச்சா எண்ணெய் விலை கண்ணாப்பினான்னு ஏறி போய் இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சூழல்ல இந்த பிரிக்ஸ் நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒன்னா சேர்ந்து இந்தியாவில் வந்து பேசிட்டு இருக்காங்க. தலைமை வகிக்கிறாரு நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அந்த கூட்டத்தில் வந்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அர்காச்சி அவரும் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் செர்ஜி லாவ்ரோவ் இவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பிரதமர் மோடியையும் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற விஷயங்களை பற்றிலாம் பேசினதா சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து யுஏஇ வேற போகிறாரு பிரதமர். பார்ப்போம், இந்த ஆயில் பிரச்சனை அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான சந்திப்புகள் எப்படி கை கொடுக்க போகுது இந்தியாவுக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமாம், ட்ரம்ப் வந்து ஜி ஜின்பிங்கை சந்திச்சிருந்தார் சைனால. கூட வரப்பயே பல சிஇஓ கூட வர அழைச்சிட்டு வந்தாப்புல. எலான் மஸ்க் எல்லாரையும் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்குமே பஞ்சாயத்து இருக்கு. சரி, இப்போ ஒரு புது பஞ்சாயத்து எதுவும் சீனாவில் நடந்துச்சாங்கிறதெல்லாம் தெரியல நமக்கு. இது சரிப்பட்டு வராது, பேசாம டிஎன் அசம்பிளியே வீடியோ ரைட்ஸை நம்ம வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். மச்சான் சொன்னா கேளு, லைஃப்ல யார் சொல்றதையும் கேட்காத. அப்புறம் எதுக்குடா நீ சொல்றதை கேட்கணும்? மக்கள் என்னையா வெயில் காலத்துல கனமழை அலர்ட்டு? அக்னி நட்சத்திரம் சொல்லுதான். அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. படிக்கும் போது தூக்கம் வந்தா என்ன பண்ணணும்? நமக்கு படிப்பு தான் வரல, தூக்கமாவது வருதுன்னு தூங்கிடணும் சார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கச்சா எண்ணெய் விலை $50 $60 இருந்தது. அப்பெல்லாம் விலை குறைக்கவே இல்லை, ஒரே ஸ்லாபா $100 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அது $100 தாண்டி போன உடனே நமக்கு வந்து ஒரு $3 அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆமா, அப்பயும் நம்ம அப்ரசண்டிகளா இருந்தோம், இப்பயும் அப்படிதான் இருக்கும். எந்த பலனும் நம்ம கண்ணில் பார்க்க முடியல. நாளைக்கு என்னவா இருப்போம்? அப்பயும் அப்ரசண்டியா தான் இருப்போம். ஏபிபி. ஓகே ஓகே, அதனால மோடி கொடுத்துடலாமா? கொடுத்துருவோம். ஓகே, மோடிக்கு கான்ட்ராக்டர் நேசம்னீர் அவார்டு வந்து கொடுத்துடலாம். அப்ரசண்டின்னு சொல்லிட்டீங்களே, அடே அப்ரசண்டிகளா 1000 கோடி கான்ட்ராக்டரா மல்லி போடுறாங்கடா. என்ன நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படுதுடா, கொஞ்சம் படத்தை கொடுத்துட்டு போகடா இருக்கிற மாதிரி இருக்கு அரசாங்கம் நம்ம கிட்ட. ஓகே, இப்ப பெட்ரோல் மட்டும் $3 கிடையாதுல்ல, இதனால எல்லா விலையும் ஏறப்போகுது. அதான் நமக்கு இதா இருக்கு. ஆமா, நேரடியா மறைமுகமாகவும் பாதிப்பை ஏற்படுத்த போகுது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. எல்லாத்துக்கும் மனசை இரும்பாக்கிட்டு ரெடி ஆகிப்போம். நன்றி. Take it, date not bites. No added sugar, preservatives இல்லாமல் dates, பாதாம், பிஸ்தா, cashew and honey கொண்டு தயாரிக்கப்பட்ட Lion Dates Nut Bites. Lion Date Not Bites.